இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குலதெய்வம் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கான பூஜை நீங்களே எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அன்றைக்கி சொல்ல போகிறேன். இப்படி ஒரு கும்பம் ரெடி பண்ணிக்கிடுங்க. தர்ப்பப்புல்லுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த தர்ப்பப்புல்லை வச்சுட்டு அவள் பொறி போட்டுக்கலாம். இயல்பாக நீங்கள் பண்ணக்கூடிய பூஜைகள் தான். பிரதானமான இது என்னுடைய தேவாதை, இது உங்களுக்கு வேண்டாம், இந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம். ரெண்டாவது இதே மாதிரி ஒரு கோலம் போட்டுக்குங்க. முக்கியமான விஷயம், அதில் ஒரு 3 விளக்கு இல்லை 5 விளக்கு வச்சுக்கோங்க. 3 இல்லை 5 விளக்கு மட்டும் வச்சு நீங்கள் வழிபடலாம். கோலம், இந்த கோலம் ரொம்ப முக்கியம். இதில் உள்ள நட்சத்திரத்தை இந்த முக்கோணம் கட்டாயமாக வேணும். முக்கோணத்தில் தான் நம்ம தெய்வாதீனத்தை, குலதெய்வத்தை கொண்டு வர முடியும். அலங்காரங்கள், பூக்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது நவக்கிரக துணி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நவக்கிரக துணியை கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக தேவையான பொருட்களுக்கு உண்டான கடைகளில் கேட்கல உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பூஜைகள் செய்யக்கூடிய முறைகள் கரெக்டாக இருக்கணும். இந்த 3 விளக்குல உங்கள் தெய்வம், குலதெய்வம் இருக்கதான் நீங்கள் நினச்சிக்கணும். ஒரு விளக்குல ஆண் தெய்வம், ஒரு விளக்குல பெண் தெய்வம், ஒரு விளக்குல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி, அந்த கன்னி சார்ந்து இருக்கிறதா நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணதுக்கு தேவையான பூவு, இந்த மாதிரி இந்த இதுகள்லாம் என்னுடைய பூஜை பண்ண பொருட்கள். அதுகள் இயல்பாக நீங்கள் வீட்டில் வச்சுக்கக்கூடிய இதை வச்சுட்டு குலதெய்வத்தை நினச்சி இதே மாதிரி வச்சு 3 விளக்கு வச்சுட்டு பூஜை பண்ணி, இல்லைன்னா 5 விளக்கு வச்சுக்கலாம். பூஜை பண்ணையில் ஒரு இருமிச்சம்பழத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். அந்த இருமிச்சம்பழத்தின் மூலியமாக கூட உங்கள் தெய்வாதீனம் வரணும். சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டால், ஐயும் கிளியும் ஜவ்வும் உங்கள் குலதெய்வ பேரை சொல்லி ஸ்வாக அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு 108 தடவை, அந்த 108 தடவைக்கு 108 பூக்கள், இதே மாதிரி 108 பூக்களை தனியாக எண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் குலசாமி பேரை சொல்லிட்டு ஸ்வாகா அப்படின்னு நான் சொன்ன மந்திரத்தை நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக மாந்திரீகமே இருந்தாலும் கூட அந்த மாந்திரீகம் தன்னாக தெரிச்சுட்டு உங்கள் குலதெய்வம் கட்டாயமாக வீட்டுக்குள்ள வந்துடும். குலதெய்வமாக இருக்கட்டும், உங்களுடைய கன்னிகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்துடும். வர வைக்கிறதுக்கு உண்டான மந்திரங்கள். முடியாத பட்சத்துக்குத்தான், நம்மளால முடியலன்னா தான் மாந்திரிகர்களை நம்ம தேடணும். இதை பண்ணினாலே உங்களுக்கு கட்டாயமாக வந்துடும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. குலதெய்வத்தை நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு எளிமையான வழி இது முறைகள். இதை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தணுங்கிறதா என்னோட வேண்டுகோள். குலதெய்வத்தை கொண்டு வாங்க, குறைகள் தீரும். நன்றி.